Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Sound Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ், கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி நம்ம எங்கே பை போகலாம், எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் ப்ரீ மார்க்கெட்டாக எஸ்எம்சி யூஸ் பண்ணி நம்ம ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து எந்த இடத்துல பை போகலாம், எந்த இடத்துல செல் போகலாம் அப்படின்றத பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு பை அண்ட் செல் என்டர் ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட், எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுக்கும். நம்ம எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ் வீக்லி மார்க்கெட் அனாலிசிஸ் பார்ட் 1 பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஷார்ட்டாக தான் நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லா வீடியோவில் பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ ஒரு ஷார்ட்டாக வந்து நம்ம இதில் பார்த்துடலாம். ஸோ இப்போதைக்கு என்ன மூமெண்ட் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு யூரோஹிஸ்டியில் டெய்லியோட டிமாண்டை மிட்டிகேட் பண்ணி நமக்கு ஓவராலாக 4 ஹவரில் சோர்ச் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? 4 ஹவரில் சோர்ச் வந்து கொடுத்துருக்கான். ஸோ டெய்லியோட டிமாண்ட் 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட் உள்ள. ஓகேங்களா? 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட் 15 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டைம் ஃப்ரேமில் இருந்து வரணும். ஓகேங்களா? அப்போ தான் நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ கீழே இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுறான். நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹை பிரேக் ஆனதுனால கீழே இருந்து நம்ம 1 ஹவரில் எடுத்திருந்தோம். ஸோ இது நம்மளோட ஓல்டு வீடியோஸ்லலாம் இதை எதுக்கு நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்றத எல்லாமே இருக்கும். ஸோ இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு 5 வீடியோஸை வந்து பார்த்துட்டு வாங்க. ஸோ ஒன் பேக் ஒன்னா கண்டினியூஸாக தான் எல்லா வீடியோவும் வந்துட்டுருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 1 ஹவர் எடுத்தோம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த 1 ஹவர்லேருந்து பை வந்து போயிருக்கான். ஸோ இந்த டிமாண்டுக்கு நமக்கு இதுக்குள்ள 5 மினிட்ல இதுக்குள்ள ஒரு டிமாண்ட் வந்து இருந்தது. அதில் வந்து மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டு போயிருக்கான். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டு மேலே போயிருக்கான். ஓகேங்களா? அப்போது இது வரைக்கும் மார்க்கெட் வந்து கண்ட்ரோலில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அகைன் 15 மினிட்ஸ்க்கு வருவோம். இப்போது இந்த இடத்துல இங்கேருந்து மார்க்கெட் கண்ட்ரோலில் இருக்குது. அகைன் நமக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய இந்த ஜோனுக்கு மார்க்கெட் கீழே வரும். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரீமாக ஒரு ஜோன் வந்து நமக்கு இருந்தது. இது நம்ம ஓல்டு வீடியோஸில் எல்லாமே நம்ம வந்து இதை பற்றி பேசியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல அதில் மிட்டிகேட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுத்து மார்க்கெட் வந்து ஃபுல்லாக மேலே போயிருக்கான். இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம ஒரு என்ட்ரி வந்து பேசியிருந்தோம். இதுலேயும் ஒரு என்ட்ரி வந்து நம்ம பேசியிருந்தோம், கொடுத்துருந்தோம். 2 இடத்துலையுமே என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வராமல் மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிட்டான். ஓகேங்களா? ஓகே. மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிட்டான். இந்த இடத்துல சோர்ச் வந்து பண்ணிட்டான். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவுக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பாருங்கள். நம்ம வந்து இந்த டிமாண்டில் பை போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரைட்டா? இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் பை போக சான்ஸ் இருக்குது. அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் பை போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு டிமாண்டில் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இங்கே தான் பை போவான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இது வந்து ப்ரீவியஸ் வீடியோ. இந்த வீடியோக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். ஓகேங்களா? இப்போது அகைன் 15 மினிட்ஸ்க்கு நம்ம வருவோம். ஸோ 15 மினிட்ஸில் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக நம்ம இதை கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதை வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக கன்சிடர் பண்ணுறோம். இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு நமக்கு எங்கே டிமாண்ட் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜோனில் இருக்கக்கூடிய இதுதான் வந்து நமக்கு டிமாண்ட். ஓகேங்களா? இது வந்து நமக்கு டிமாண்ட். இந்த டிமாண்டில் நமக்கு இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு லிக்விடிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்கான். இதை வந்து நம்ம இன்டியூஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த டிமாண்ட்லேருந்து நம்ம பை வந்து எடுக்கலாம். ஓகே. இங்கே இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய டிமாண்ட் வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அகைன் வந்து என்ன பண்ணுங்கள், 4 ஹவர் போங்க. 4 ஹவரில் இது வந்து ஒரு மெயின் சோர்ச். ஓகேங்களா? இந்த சோர்ச்சுக்கு நமக்கு பை வந்து எங்கன்னா இந்த டிமாண்டில் இருக்குது. இந்த டிமாண்ட் அண்ட் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட். இதுதான் வந்து மெயினாக இருக்கக்கூடிய 2 டிமாண்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம எடுத்திருக்கிற இந்த 15 மினிட்ஸ் டிமாண்ட் ஒரு இன்டர்னல் டிமாண்ட். ரைட்டா? இது ஒரு இன்டர்னல் டிமாண்ட். இது ஃபெயில் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் கீழே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு வருவான். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுங்க, இந்த டிமாண்ட்ல இருந்து பை ட்ரை பண்ணுங்க. இந்த டிமாண்ட்லேருந்து பை ட்ரை பண்ணுங்க. ஸோ டிபி வந்து டீலியோட சப்ளை.
இதுதான் வந்து டிபி. ஓகேங்களா? 15 மினிட்ஸில் பை பண்ணுறது நமக்கு கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்து பை பண்ணும்போது 1 மினிட்டுக்கு நம்ம போயிடுவோம். ஓகேங்களா? டெய்லியோட மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை தான் வந்து நமக்கு டிபி. ஓகேங்களா? மார்க்கெட்டிங் வருவான். இன்கேஸ் இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இதில் ஃப்ளிப்பை எடுத்து இந்த டிமாண்ட் வரைக்குமே ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா? இந்த டிமாண்ட் ஒர்க் ஆக சான்ஸ் கம்மி தான். ஸோ இதில் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் கீழே வந்துடுவான். ஓகேங்களா? இந்த டிமாண்டுக்கு வந்துடுவான். அப்போது மார்க்கெட்டிங்கை ஃப்ளிப் கொடுக்குது அப்படின்னா நம்ம இங்கேருந்து ஃப்ளிப் ட்ரை பண்ணி இங்கே கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட் வரைக்கும் செல் பண்ணலாம். அப்போது 4 ஹவரில் இருக்கக்கூடிய இந்த ஆக்சுவல் டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. இதில் பை எடுத்துட்டிங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த ஹை வரைக்குமே ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா? பொசிஷன் ஹோல்டு பண்ணும். ஓகேங்களா? எதுக்கு இதை நான் ஃபெயில் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக இப்போ கவுண்டர் ஆகிற ஒரு ஸ்டேஜ் தான். இந்த மூவ்மெண்ட் ஃபுல்லாகவே ஒரு கவுண்டர் ஸ்டேஜ் தான். ஓகேங்களா? இதில் பை கொடுத்தா பை போகிறோம், ஃபெயில் ஆகிட்டு செல் கொடுத்தோன்னா செல் போகிறோம். சிம்பிள். இதான் வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து யூரோஎஸ்டியோட மூவ்மெண்ட். அடுத்தது யூஎஸ்டி ஜேபிஒய். நம்ம யூஎஸ்டி ஜேபிஒய் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கு ப்ரீவியஸ் வீடியோ. ஸோ அந்த வீடியோ எல்லோரும் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்தது யூஎஸ்டி செஃப். யூஎஸ்டி செஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டை பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா? இது ஃபுல்லாக லிக்விடிட்டி. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாக லிக்விடிட்டி. இந்த டிமாண்டை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுறான். ஓகேங்களா? இந்த டிமாண்டை பிரேக் பண்ணிட்டான். அப்படியே இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போது இங்கே இருக்கக்கூடிய லோவை மார்க்கெட் வந்து ஹண்ட் பண்ணிவிட்டு, இங்கே இருக்கக்கூடிய லோவை ஹண்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுத்து எகெயின் சப்ளைக்கு போவான். இந்த ஹையை டிபியா டார்கெட்டாக வந்து எடுத்துக்கங்க. சிம்பிள். ஓகேங்களா? ஸோ டெய்லி போங்க. இங்கே இருக்கக்கூடிய சப்ளைக்கு மார்க்கெட் வந்ததுக்கப்புறமா இங்கேருந்து இந்த லோ வரைக்கும் செல் பண்ண போகிறோம். இதுதான் வந்து டார்கெட். அப்போ இந்த சப்ளைக்கு போக மார்க்கெட் ட்ரை பண்ணும். ஸோ 4 ஹவரில் இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த டிமாண்டில் பை கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் பை எடுத்துகிட்டு மேலே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து செல் பண்ணிடலாம். மார்க்கெட் இங்கேருந்து பை போயிட்டு மேலேருந்து சப்ளைக்கு போகும், சப்ளைலேருந்து செல் போகும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து சினாரியோவாக இருக்குது. நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து பிஓஎஸ் ரைட்டா? ஸோ இந்த மூவ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக லிக்விடிட்டி. அப்போ மார்க்கெட் இந்த லோவை அடிக்க தான் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த லோவை ஹிட் பண்ண சான்ஸ் இருக்குது. அப்போது இந்த லோவை ஹிட் பண்ணிவிட்டு இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆகி மேலே இருக்கக்கூடிய ஹை வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மூமெண்ட். ஓகே, அடுத்து யூஎஸ்டி கேர். யூஎஸ்டி கேரில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், மேலே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து மார்க்கெட் செல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அதே மாதிரி சப்ளைலேருந்து செல் ஆகிருக்கான். ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ இதை பிஓஎஸாக கன்சிடர் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து இப்போ மேலே வந்துட்டுருக்கான். ஓகேங்களா? சரி, இப்போது இப்படி வந்து இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்து செல் போகலாம். டிபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் வரைக்கும் டிபி போகலாம். இது கிடையாது, இந்த டிமாண்ட் வரைக்கும் டிபி போகலாம். ஸோ எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் வரைக்குமே டிபி போக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டெய்லிக்கு போங்க. டெய்லியில் நமக்கு இந்த லோ அடித்து இந்த லோவும் அடித்து இந்த டிமாண்டு போக சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அவ்வளோ தூரம்லாம் வைக்க வேணாம். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட் வரைக்குமே நம்ம செட் பண்ணாலே போதும். ஸோ இதில் நீங்கள் என்ட்ரி வந்து இந்த சப்ளையில் எடுக்கிறீங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுக்கணும். 15 மினிட்ஸில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் பக்காவாக இருக்குது. ஓகேங்களா? 15 மினிட்ஸில் ஒரு நல்ல ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஸோ எப்படியாவது 5 மினிட்ஸில் என்ட்ரி எடுத்துருங்க. டிபி வந்து கீழே இந்த டிமாண்டில் செட் பண்ணும்போது ரொம்ப பெரிய டிபியாக இருக்கும். ஓகேங்களா? பெரிய டிபியாக நமக்கு வரும். ஸோ இந்த சப்ளையில் செல் எடுத்து இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்கள். இதுதான் வந்து மூமெண்ட். சரி, இப்போ இது இந்த டிமாண்ட் வரைக்கும் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். சப்ளைக்கு போய் மேபி சப்ளைக்கு போகாமல் வந்தாலும் கண்டிப்பாக கீழே வந்து தான் ஆகணும் மார்க்கெட். ஓகேங்களா? சப்ளைக்கே போகலைனாலும் மார்க்கெட் கீழே வந்தாகணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன இடத்துலேயே கன்ஃபர்மேஷன் கொடுத்து என்ட்ரி எடுத்துகிட்டு தான் கீழே வந்துட்டுருக்கோம். ஸோ மார்க்கெட் கீழே வர சான்ஸ் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இந்த லோ வரைக்குமே நமக்கு லிக்விடிட்டி தான். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே லிக்விடிட்டி. அப்போ கண்டிப்பாக இந்த லோ அடிப்பான். இந்த லோ அடித்தா இந்த டிமாண்டுக்கு வந்துடுவான். இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆக சான்ஸ் இருக்குது.
ஓகேங்களா? இதில மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் பிரேக் ஆகும். இந்த டிமாண்ட் பிரேக் ஆகும். 2 லோவும் பிரேக் ஆகி கீழ டிமாண்டுக்கு வரும். பட் இங்க எப்படி நடக்கலாம்னா, இந்த டிமாண்ட் கீழ வரும். இந்த கீழ இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு வரும். ஆனா, இந்த டிமாண்ட்ல போயிட்டு இப்படி கூட வரலாம் கீழ. ஸோ, நம்ம இந்த இடத்துல எடுக்கிற ஃபங்ஷனுக்கு உண்டான டிபிய செட் பண்ணணும். இதுதான் வந்து பண்ணணும். ஓகேங்களா? சரி. நல்லா பார்த்துக்கங்க. மேல இருக்கக்கூடிய சப்ளைல செல். அடுத்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஹைய பிரேக் பண்றான். இந்த டிமாண்ட் வரைக்கும் வந்திருக்கு மார்க்கெட். இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கான். ஓகேங்களா? சரி. பை ட்ரெண்டு பை. ஓகேங்களா? பைல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ, இதில இங்க 3 இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாமே வந்து லிக்விடிட்டி. அப்போ மார்க்கெட் அகைன் கீழயும் வர சான்ஸ் இருக்கு. ஸோ, அத மட்டுமே எடுத்துட்டு நம்ம மார்க்கெட் வந்து கீழ தான் வரும்னு ட்ரை பண்ணோம்னா, நம்ம இந்த எக்ஸ்ட்ரீம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த எக்ஸ்ட்ரீம்ல பை வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த எக்ஸ்ட்ரீம்ல பை வந்து ட்ரை பண்ணலாம். மார்க்கெட் வந்து டெய்லி இந்த வீக்லியில் இருக்கக்கூடிய இந்த ஹை வரைக்குமே மார்க்கெட் போக சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ, இங்க இருக்கக்கூடிய டிமாண்ட்ல பை வந்து எடுத்து மேல இருக்கக்கூடிய ஹை வரைக்குமே நம்ம ஹோல்டு பண்ணலாம். ரைட்டா? இங்க பை வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸ்ல நமக்கு ரீஃபண்ட்மென்ட் வந்து இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கங்க. 2 ரீஃபண்ட்மென்ட் இருக்கு. ஓகேங்களா? கீழ 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. 2 ரீஃபண்ட்மென்ட் இருக்கு. மார்க்கெட் வந்தானா ரீஃபண்ட்மென்ட்ஸ்ல கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்து 5 மினிட்ல என்ட்ரிய போட்டுருங்க. அவ்வளோதான். 5 மினிட்ல நீங்க என்ட்ரிய போட்டு மேல இருக்கக்கூடிய ஹை வரைக்கும் நீங்க ஹோல்டு பண்றீங்கன்னா, இது நல்ல ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ, ஜிபிபி ஏயுடி இன்னும் டிமாண்டுக்கு வரல. ஸோ, டிமாண்டுக்கு வந்தானா இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு. ஓகேங்களா? இது ஒரு டிமாண்ட் இருக்கு. இது ஒரு டிமாண்ட் இருக்கு. இந்த 2 டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்தால், மார்க்கெட் பை ஆக சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? அதுவரைக்கும் மார்க்கெட் வந்து செல் தான் வந்து நடந்து வரும். ஓகேங்களா? மார்க்கெட் இங்கேருந்து செல் பண்ணிட்டு, இங்கேருந்து மார்க்கெட் வந்து பை ஆக சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே. அப்போ மார்க்கெட் இங்க செல் ஆகணும்னா, நம்ம இந்த இடத்துல செல் பண்ணலாமா? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட்டே வந்து மேல இந்த இடத்துல ஒரு செல் வந்து குடுத்துரணும். இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆக சான்ஸ் இருக்குன்ட்டு, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல செல் ஆகி இப்ப கீழ வந்துட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ, இப்ப இதில ஏதாவது நமக்கு செல் வந்து கிடைக்குமா? அப்படின்றத செக் பண்ணிடுவோம். பிரேக், பிரேக். எஸ். மார்க்கெட் வந்து மேல சப்ளை ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்க. சப்ளைலேருந்து செல் ஆகலாம். இந்த இடத்துல ஒரே ஒரு சப்ளை தான் இருக்கு. ஸோ, மேல எக்ஸ்ட்ரீம்ல ஒரு சப்ளை இருக்கு. ரைட். இங்க இருந்தா செல் ஆக சான்ஸ் இருக்கு. சப்ளை கிட்ட வந்திருக்கு. பட் இன்னும் சப்ளைலேருந்து எடுக்கல. ஓகே. ரைட். அப்போ இது வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். இந்த சப்ளைல இருந்து மார்க்கெட் செல் பண்ணி கீழ இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு வரலாம். இதான் வந்து பிளான். ஓகேங்களா? ஓகேங்களா? இதான் வந்து பிளான். ஸோ, சப்ளைலேருந்து மார்க்கெட் கீழ வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. கீழ வந்ததுக்கப்புறம் டிமாண்ட்ல இருந்து அதுக்கப்புறம் நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். இங்க இருக்கக்கூடிய டிமாண்ட் அண்ட் இங்க இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து பை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ, மேல இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து மார்க்கெட் செல் ஆக சான்சஸ் இருக்கு.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது. ஸோ மேலே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து திரும்பி கீழே வந்துட்டு கீழேருந்து மேலே போகலாம். இது வந்து நம்ம வீடியோஸ்லலாம் சொல்லியிருந்தோம். ஸோ இதான் வந்து மூமெண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூரோகேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளைக்கு போயிட்டு சப்ளைலேருந்து மார்க்கெட் செல் ஆகலாம். இதான் வந்து பிளான். ஓகேங்களா? சப்ளைலேருந்து மார்க்கெட் செல் ஆகும். ஓகே, அவ்வளோதான். ஓகே, இந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் வந்து பண்ணுங்கள். அப்புறம் நான் போட்டுட்டு இருக்கிற கண்டென்ட், அப்புறம் நான் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து உங்களால் பார்க்க முடியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.